பகவான் நித்யானந்தரின் பிராண பிரதிஷ்டை ஆகம அறிவியலை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் மேற்கோள் காட்டி அங்கீகாரம். 700 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு போஜ்சாலா சரஸ்வதி கோவில் மீண்டும் இந்துக்களிடமே. இந்தியாவின் 2027ஆம் ஆண்டு பருவமழை குறித்த ஒரு சாதகமான தகவல் வெளியாகியுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வரும் சக்தி வாய்ந்த எல் நினோ காலநிலை மாற்றம் இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது குளிர்காலத்தில் உச்சத்தை எட்டும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் இந்திய பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இந்த எல் நினோவின் வீரியம் படிப்படியாக குறைந்துவிடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் விவசாய, பொருளாதாரம் மற்றும் நீர் பாதுகாப்பிற்கு ஒரு நிம்மதியளிக்கும் செய்தியாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக எல் நினோ காலத்தில் பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் வெப்பநிலை அதிகரிப்பதால் உலகளாவிய வானிலை மாறும். இதனால் இந்தியாவில் பருவமழை பலவீனமடைந்து வறட்சி மற்றும் பயிர் பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் இந்த முறை அடுத்த பருவமழைக்கு முன்னரே எல் நினோ பலவீனமடைந்து லானினா நிலைக்கு மாறக்கூடும் என இந்திய வானிலை மையம் அதிகாரி தெரிவித்துள்ளார். லானினா நிலை ஏற்பட்டால் இந்தியாவில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அது மட்டுமின்றி தீவிரமான எல் நினோ தாக்கம் மட்டுமே இந்தியாவின் பருவமழையை தீர்மானிப்பதில்லை என்று ஸ்கைமெட் வானிலை அமைப்பின் தலைவர் ஜிபி சர்மா தெரிவித்துள்ளார். எல் நினோ என்பது மத்திய மற்றும் கிழக்கு வெப்பமண்டல பசிபிக் பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பால் வகைப்படுத்தப்படும் ஒரு இயற்கையான காலநிலை நிகழ்வாகும். ஒவ்வொரு 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் இது இயல்பான வளிமண்டல அமைப்புகளை சீர்குலைத்து உலகளாவிய வானிலை மாற்றங்களை தூண்டுகிறது. இந்த மாற்றங்கள் கடுமையான வறட்சி, பெரும் வெள்ளப்பெருக்கு மற்றும் திடீர் வெப்பநிலை உயர்வு போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடும்.